அவனுக்கு விருப்பமான வானவர்கள் சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உன்னதமான சிறப்புக்குரிய மஜ்லிஸிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, இந்த மஜ்லிஸிலே அல்லாஹு தஆலா என்னென்ன ஹைறுகளை சிறப்புகளை நமக்கு வாக்களித்திருக்கிறானோ அப்படிப்பட்ட எல்லா சிறப்புகளை நாம் எல்லாவிடத்திலே ஆதரவு வைத்தவர்களாக நாம் அமர வேண்டும். அதே போன்று பெண்கள் பகுதியிலும் குறிப்பாக ஷேக் அவர்களுடைய உரையை ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் கதைத்து கொண்டிருக்காமல் அமைதியாக இருந்து கேட்குமாறு அன்பாக நினைவுபடுத்திக் கொள்கிறேன். அதே போன்று இங்கே இருக்கக்கூடிய சகோதரர்களும் தான் உங்களுடைய மொபைல் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உரையாற்றும் பொழுது மொபைல் எடுத்து பார்க்குறது இதெல்லாம் ஒரு ஷைத்தானுடைய ஒரு வஸ்வாஸ் தான். நம்முடைய கவனங்களை திசை திருப்புவதற்கு முயற்சி செய்வான். எனவே இந்த விடயங்களை நினைவூட்டியவனாக அதே ஒன்று சிறார்களையும் உங்களுக்கு பக்கத்திலே வச்சுக்கொள்ளுங்க. அவங்க இடையில அங்கே நடமாடினாங்கன்னு சொன்னால் அது பயானுக்கு ஒரு சிதைவாக இருக்கும், மக்களுடைய கவனங்களும் திரும்பும். இப்பொழுது நமக்கு முன்னால் சிறப்புரையாற்றுவதற்காக வேண்டி அன்புக்குரிய ஷேக் முபாரக் மதனி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، اللهم علمنا ما جهلنا وذكرنا ما نسينا ووفقنا لصالح الأعمال يا رب العالمين. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக இந்த இடத்திலே நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். பேசுகிற எனக்கும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் அல்லாஹு தஆலா இஹ்லாஸை தர வேண்டும். இந்த வகுப்பிலிருந்து பூரணமான பயனை தர வேண்டும் என்று முதலிலே அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தை படைத்த அல்லாஹு தஆலா அதிலே ஒரு அற்புத படைப்பாக மனிதனை படைத்திருக்கிறார். இந்த மனிதனை பார்த்து அல்லாஹு தஆலா கேட்கிறார், அஃபஹஸிபுதும் அன்னமா ஹலக்னாகும் அபதா, உங்களை நாம் வீணாக படைத்திருக்கிறோம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜாஊன், நம்மிடம் மீட்டப்பட மாட்டோம் என்ற எண்ணத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்கிறார். இந்த கேள்வியின் மூலம் இரண்டு முக்கியமான செய்திகளை அல்லாஹ் நமக்கு உணர்த்துகிறார். ஒன்று, மனிதன் வீணாக படைக்கப்படவில்லை என்பதை அல்லாஹ் சொல்கிறான். இரண்டாவதாக, மறுமை உண்மையானது. அந்த மறுமையிலே மனிதர்கள் எல்லோரும் அல்லாஹ்விடத்தில் மீட்டப்படுவார்கள் என்கிற செய்தியை சொல்கிறார். இந்த உண்மையை மக்களுக்கு நினைவுபடுத்துவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா ஒவ்வொரு காலத்திலும் நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அனுப்பி வைத்தார். அவர்கள் அவர்களுடைய சமுதாயத்திற்கு இதைத்தான் சொன்னார்கள். இந்த உலகத்தில் ஏனைய படைப்புகளுக்கு கொடுக்காத கண்ணியத்தை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறார். உங்களுக்கு அல்லாஹு தஆலா பகுத்தறிவை தந்திருக்கிறார்.
இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக வேண்டி அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஹுவல்லதி ஹலக லக்கும் மா ஃபில் அர்தி ஜமீஆ, பூமியில் உள்ள அனைத்தும் உங்களுக்காக வேண்டியே படைக்கப்பட்டுள்ளன என்று குர்ஆனிலே சொல்கிறான். இப்போ எதை எடுத்தாலும் அது மனிதனுடைய நலனுக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கிருமியை எடுத்தால் கூட அந்த கிருமி கூட மனிதனுக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக அல்லாஹு தஆலா இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தையும் மனிதனுக்காக படைத்துவிட்டு மனிதனை பார்த்து சொல்லுகிறான், உன்னை நான் வீணாக படைக்கவில்லை. அப்போ இந்த உலகத்தில் நீ படைக்கப்பட்ட ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை நீ அடைய வேண்டும். அந்த நோக்கத்திற்கேற்ப நீ வாழ வேண்டும். அப்படி நீ வாழ்ந்தால் மறுமை நாளையிலே நீ வெற்றி பெறுவாய். மறுமை நாள் உண்மையானது. அந்த உலகம்தான், மறுமை என்கிற அந்த உலகம்தான் உண்மையானது. அதில் உள்ள வெற்றி தான் மகத்தான வெற்றியாகும். எனவே இந்த உலகத்தை நீ மறுமைக்கான விளைநிலமாக பயன்படுத்த வேண்டும். இந்த உலகத்தில் ஏனைய மிருகங்களைப் போல அல்லது ஏனைய படைப்புகளைப் போல நீ வாழ்ந்துவிட்டு போகக்கூடாது. அப்படி நீ போனால் நீ போகிற இடம் நரகமாக இருக்கும். அல்லாஹு தஆலா இதை அல் குர்ஆனிலே சொல்லும்போது, வலகத் ذرأنا لجهنم كثيرا من الجن والإنس, ஜின்களிலும் மனிதர்களிலும் அதிகமானவர்கள் நரகத்திற்கே செல்வார்கள். அப்படி அவர்கள் நரகத்திற்கு போவதற்கு காரணம் என்னவென்றால், லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா, அவர்களுக்கு இதயங்கள் இருக்கின்றன, அந்த இதயங்களை கொண்டு அவர்கள் விளங்குவதில்லை, புரிவதில்லை. வலஹும் அயுனுன் லா யுபஸிரூன பிஹா, அவர்களுக்கு கண்கள் இருக்கின்றன, அந்த கண்களை கொண்டு அவர்கள் பார்ப்பதில்லை. வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா, அவர்களுக்கு காதுகள் இருக்கின்றன, அந்த காதுகளை கொண்டு அவர்கள் கேட்பதில்லை. அதிகமானவர்கள் நரகம் போகிறார்கள். நரகம் போவதற்கு 3 காரணங்கள். ஒன்று, லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா, இதயம் இருக்கிறது, இதயத்தை கொண்டு விளங்குவதில்லை. ஃபகிஹ என்றால் விளங்கினான். வலஹும் அயுனுன் லா யுபஸிரூன பிஹா, கண்கள் இருக்கின்றன, அதை கொண்டு அவர்கள் பார்ப்பதில்லை. வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா, காதுகள் இருக்கின்றன, அதை கொண்டு கேட்பதில்லை. இந்த 3 தான் அவர்கள் நரகத்திற்கு போவதற்கு காரணம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், உலாஇக கல் அன்ஆம், இதயமிருந்தும் சிந்திக்காமல், கண்களிருந்தும் பார்க்காமல், காதுகளிருந்தும் கேட்காமல் வாழுகிறவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள். அன்ஆம் என்றால் கால்நடைகள். அன்ஆம் என்றால் கால்நடைகள் என்பதற்கு உலமாக்கள் சொல்லக்கூடிய விளக்கம் ஆடு, மாடு, ஒட்டகம், இதுதான் அன்ஆம். அப்போ இவர்கள் இதயமிருந்தும் சிந்திக்காமல், கண்களிருந்தும் பார்க்காமல், காதுகளிருந்தும் கேட்காமல் வாழுகிறவர்கள் நரகம் போவார்கள். அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா இன்னும் கண்டிக்கிறான் என்னென்றால், இவர்கள் ஆடு, மாடு, ஒட்டகம் போன்றவர்கள் என்று சொல்லிட்டு திரும்ப சொல்கிறான், பல் ஹும் அபல், இல்லை இல்லை, இவர்கள் இந்த ஆடு, மாடு, ஒட்டகங்களை விடவும் வழிகேடர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதற்கு தப்சீராசிரியர்கள் விளக்கம் சொல்லும்போது சொல்லுகிறார்கள், ஆடு, மாடு, ஒட்டகம் போன்ற மிருகங்கள் அவை எந்த நோக்கத்திற்காக படைக்கப்பட்டனவோ அந்த நோக்கத்தை அவை அடைகின்றன. அப்போ சிலர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக சொல்லுவார்கள், அவை முஸ்லீமாக இருக்கின்றன. ஆடு, மாடு, ஒட்டகம் போன்றவை முஸ்லீம்களாகத்தான் இந்த உலகத்தில் வாழுகின்றன. என்னால் எதற்கு படைக்கப்பட்டிருக்கின்றனவோ அதை அவை அடைகின்றன. எனவே தான் அல்லாஹ் சொல்லுகிறான், இதயமிருந்தும் சிந்திக்காமல், உணராமல், கண்களிருந்தும் பார்க்காமல், காதுகளிருந்தும் கேட்காமல் வாழக்கூடியவர்கள் இந்த ஆடு, மாடு, ஒட்டகங்களை விடவும் வழிகேடர்கள் என்று சொல்லி காட்டுகிறார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இப்போ நாம் இந்த உலகத்தில் பகுத்தறிவு கொடுக்கப்பட்ட மனிதர்களாக இருக்கிறோம் என்றால் நம்ம சிந்திக்க வேண்டும். சிந்திப்பது ஒரு இபாதத். சுப்ஹானல்லாஹ், தஃபக்குர் என்று சொல்லுவோம். இந்த தஃபக்குர் ஒரு இபாதத். அதை நிறைய பேர் புரிந்து கொள்வதில்லை. நமக்கு இபாதத் என்று சொல்லும்போது தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், குர்ஆன் ஓதுவது, திக்ர் செய்வது, சதகாத் செய்வது, உம்ராவுக்கு போவது, இப்படி நம்ம லிமிட் பண்ணிவிட்டோம். ஆனால் இபாதத் ஒரு பரந்த பகுதி. அதில் ஒன்று தான் தஃபக்குர் என்பது, சிந்திப்பது. அப்போ நாம் சிந்திக்க வேண்டும்.
இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் குழந்தைகளாக இருக்கிறோம், பிறகு சிறுவர்களாக மாறுகிறோம். அதுக்கு பிறகு குழந்தைகளாக இருந்த நம்ம சிறுவர்களாக மாறி வாலிபர்களாகிறோம். வாலிபர்களாக கொஞ்ச காலம் இருக்கிறோம், பிறகு திருமணம் முடிக்கிறோம். அதுக்கு பிறகு ஒரு சின்னூர் ருஷ்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு 40 வயதை அடைகிறோம். அதிலிருந்து கொஞ்ச காலம் வாழுகிறோம். அதுக்கு பிறகு முதுமை அடைகிறோம். ஒரு 35-40 வயதாகும்போது எவ்வளவோ ஓடி ஆடி திரிந்த நாம் பலவீனம் அடைகிறோம், நோய்வாய்ப்படுகிறோம், மன உளைச்சல்களுக்கு உள்ளாகிறோம். பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து கொடுக்கிறோம், பேரப்பிள்ளைகளை காணுகிறோம். நம்ம கட்டின வீட்டுக்குள்ளே நமக்கு சில நேரங்கள் இடமில்லாமல் போகிறது. நாம் சமூகத்தில் பெரிய உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறோம், அந்த அதிகாரி இந்த அதிகாரி அப்படி எப்படி என்று ஒவ்வொரு நிலையில் இருக்கிறோம். பிறகு நமக்கு சமூகத்தில் எந்த ஒரு அந்தஸ்தும் இல்லாத நிலை வருகிறது, யாரும் கண்டுக்கிறாங்கல்ல. அப்போ இந்த உலக வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம்? இப்படியே பயணிக்கிற நான் ஒரு மேக்சிமம் 65-70 வயதுகள் தான் எனக்கு முன்னால் உள்ளவர்கள் வாழ்வதை பார்க்கிறேன். ஒரு 65 வயதாகும்போது பெரும்பாலானவர்கள் மூத்தாகி போகிறார்கள். 70 வயதாகி போகும்போது உயிரோடு இருந்தால் நான் ஏன் வாழ வேண்டும் என்று கேட்கிறார்கள். அவர்களுடைய பிரார்த்தனை நான் இருப்பதை விட யா அல்லாஹ் என்னை எடுத்து விடு என்பதாக இருக்கிறது. அப்போ நான் யோசிக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம்? எல்லோரும் நினைக்கிறோம் காசு தான் வாழ்க்கை என்று, பொருளாதாரம் தான் வாழ்க்கை என்று நினைக்கிறோம். பொருளாதாரம் தேவை. பொருளாதாரத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது வலா துத்து சுஃபஹா அம்வாலக்கும் அல்லதி ஜஅல அல்லாஹு லக்கும் கியாமன், உங்களுடைய வாழ்க்கைக்குரிய அடிப்படை, கியாம் என்று சொன்னால் அடிப்படை, வாழ்க்கைக்குரிய அடிப்படையாக ஆக்கப்பட்ட பொருளாதாரத்தை புத்தி இல்லாதவர்களிடம் நீங்கள் கொடுக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்போ பொருளாதாரம் வாழ்க்கைக்குரிய அடிப்படை. ஆனால் படைக்கப்பட்டது பொருளாதாரத்தை தேடுவதற்கா? இந்த கேள்விக்கு விடை வேண்டும். நான் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டதும் இந்த உலகத்தில் நான் வாழுவதும் பொருளாதாரத்தை தேடுவதற்காக மட்டும்தானா என்றால் நிச்சயமாக அப்படி என்றால் இந்த உலக வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்காது. அண்மையிலே ஒரு முக்கியமான நிறுவனத்தின் ஒரு நிறுவனர், ஒரு கம்ப்யூட்டரோடு இந்த தொழில்நுட்பத்தோடு தொடர்பான ஒரு நிறுவனர் நோய்வாய்ப்பட்டு கேன்சர் நோய்க்கு உள்ளாகி மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு அவர் மருத்துவமனையில் இருக்கும்போது இந்த உலகத்திற்கு ஒரு செய்தியை ஒரு எழுத்து மூலம் கொடுத்து விட்டு போனார். இங்கே நான் மருத்துவமனைக்கு வந்து இந்த கட்டிலிலே படுக்கிற போதுதான் இந்த உலகம் என்றால் எனக்கு என்ன என்று புரிந்தது. அவர் சொல்லுகிறார், ஒன்றுமில்லை, எனக்கு நிறைய அசையும் சொத்துக்கள் அசையாத சொத்துக்கள் இருக்கின்றன, என்னுடைய பெயர் தெரியாதவர்கள் இல்லை, என்னிடத்தில் அக்கௌண்ட்டில் வேண்டிய அளவு பணம் இருக்கிறது, ஆனால் யாராலும் எந்த பணத்தாலோ என்னிடம் இருக்கிற சொத்துக்களாலோ எனக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை. எனக்கு டாக்டர்ஸ் வந்து டேட் கொடுத்து விட்டார்கள், நான் கேன்சர் நோயாளி. அப்போ இந்த உலகத்தில் பொருளாதாரம் என்பது நம்முடைய அல்டிமேட் டார்கெட்டாக இருக்குமாக இருந்தால் உலக வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லை. என்ன செய்ய போகிறோம் இந்த பொருளாதாரத்தை வைத்து? நிதானமாக யோசிக்க வேண்டும். இங்கே சிலர் பொருளாதார வசதியோடு இருப்பீர்கள், உங்களுடைய பெற்றோர் ஏழ்மையின் வறுமை கோட்டின் கீழே வாழ்ந்தவர்களாக இருப்பார். உங்களை கொண்டு விட்டுட்டு போகல, அவங்க எதையுமே உங்களுக்கு விட்டுட்டு போகல. அவங்க சில நேரம் படிப்பித்திருப்பார்கள், வேறு பரம்பரை சொத்து என்று எதையும் விடலை. ஆனால் அன்றைக்கு நீங்கள் வசதியாக இருக்கிறீங்க, அல்ஹம்துலில்லாஹ். என்னது இப்போ நம்ம நினைக்கிறோம் என்னுடைய பிள்ளைகளுக்கு தேவை. நிறைய பேரண்ட்ஸுடைய மைண்ட் செட் என்னென்றால் நிறைய பொருளாதாரம் தேடுவதற்கு இந்த பிள்ளைகளுக்கு தேவை, என்னுடைய பிள்ளைகளுக்கு தேவை, என்னுடைய பிள்ளைகளுக்கு தேவை. நான் கேட்குறதைத்தான், உங்களுடைய பெற்றோர் விட்டு சென்று தான் நீங்கள் இன்று பணக்காரர்களாக இருக்கிறீர்களா என்று கேட்டால் இல்லை. அப்போ பொருளாதாரம் என்பது வாழ்க்கையின் முழு வடிவம் அல்ல. பொருளாதாரம் நிறைய இருக்கிறது, டைமுக்கு மூத்தாக வேண்டும். நமக்கு எழுதப்பட்ட தவணை வரும்போது எவ்வளவு பொருளாதாரம் இருந்தாலும் ஏற்கனவே நம்ம சொன்னவரை போன்ற லட்சக்கணக்கானவர்களை நம்ம பார்க்கிறோம், மௌத்தாகித்தான் ஆக வேண்டும். அக்கௌண்ட்டில் ட்ரில்லியன் கணக்கில் இருக்கலாம், பில்லியன் கணக்கில் இருக்கலாம், மில்லியன் கணக்கில் இருக்கலாம், ஆனால் எழுதப்பட்ட தவணையிலிருந்து யாரும் காப்பாற்ற முடியாது. ஸ்ரீலங்காவிலே ஒரு முஸ்லீம் டாக்டர், ஒரு ஃபேமஸான கார்டியாலஜிஸ்ட், அவர் இதய டாக்டர், அவர் ஸ்பெஷலிஸ்ட்,
நிறைய ஸ்ரீலங்காவில் மட்டுமல்ல, அவர் உலகம் முழுக்க பறந்து கொண்டே இருப்பார். திடீரென அவர் அப்பாயின்மெண்ட் கொழும்பில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும் சொல்லுவார்கள், ஆஸ்திரேலியா போயிட்டார். என்னென்னா அங்கே ஒரு சர்ஜரிக்காக போயிருப்பார். சில நாட்களுக்கு முன்னால் அவர் மூத்தானார். ஹார்ட் அட்டாக்கில் தான் மூத்தானார். கார்டியாலஜிஸ்ட், ஃபேமஸான, இன்டர்நேஷ்னல் வைஸ் ஃபேமஸான கார்டியாலஜிஸ்ட் மௌத்தாகிறார் ஹார்ட் அட்டாக்கில். அதே போல் இன்னும் ஒரு முஸ்லீம் டாக்டர் ஸ்ரீலங்காவில் இருக்கிறார், ரிஸ்வி ஷரீஃப். டாக்டர் ரிஸ்வி ஷரீஃப் அவர் தான் ஃபஸ்ட்டாக கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் செய்தவர். ஸ்ரீலங்காவில் முதலில் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் செய்தவர் அவர் தான். ஆனால் அவருக்கு அண்மையிலே அவருடைய பிள்ளைகள் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் செய்தார்கள். அவருடைய கிட்னியை ஃபெயிலியர் ஆனதுக்கு பிறகு அவருடைய பிள்ளைகள் டாக்டர்ஸ் அவர்கள் அவருக்கு டிரான்ஸ்பிளான்ட் செய்கிறார். இதுதான் உலகம். இப்போ உங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்கிறது, எவ்வளவு நீங்கள் சாப்பிடலாம் ஒரு நேரத்திற்கு அல்லது ஒரு நாளைக்கு? உங்களிடத்தில் நிறைய பணம் இருக்கிறது, ஒரு 7 ஸ்டார் ஹோட்டலில் போய் ரூம் போடுறீங்க, எவ்வளோ நேரம் தூங்க முடியும்? எல்லாமே ஒரு லிமிட் தான் நமக்கு. அப்போ பொருளாதாரத்தை தேடுவதற்கும் பெரிய வீடுகளை கட்டுவதற்கும் சொத்துக்களை வாங்கி குவிப்பதற்குமாக அல்லாஹ் நம்மை படைத்திருந்தால் அந்த லைஃபுக்கு மீனிங்கே இல்லை. அப்போ அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் எதற்காக படைத்திருக்கிறார் என்றால், முதல் விஷயம் சோதனை. நம்மளை சோதித்து நம்மள மூமின்கள் யார், நிராகரிப்பவர்கள் யார், நம்மள உண்மையாளர்கள் யார், பொய்யர்கள் யார் என்று அடையாளப்படுத்துவது. இந்த உண்மையானவர்கள் யார், பொய்யர்கள் யார் என்பதை அடையாளப்படுத்துவதின் ஊடாக நல்ல மனிதர்களை உருவாக்குவது தான் இஸ்லாத்தின் நோக்கமாகும். அந்த மனிதன் தன்னில் கண்ணியமானவனாக இருக்க வேண்டும், செல்ஃப் ரெஸ்பெக்ட் உள்ளவனாக இருக்க வேண்டும். நம்முடைய தௌஹீத் அதைத்தான் போதிக்கிறது. மனிதனுக்கு முன்னால் கையை கட்டி காலில் விழுந்து பணக்காரனுக்கிட்ட அடிமையாக இருந்து நம்முடைய சுய கௌரவத்தை இழந்து வாழுகிற நிலையில் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழக்கூடாது. எல்லாம் மனிதர்கள் தான். டாக்டராக இருந்தாலும் மனிதன், பேஷண்ட்டாக இருந்தாலும் மனிதன், கோடீஸ்வரனாக இருந்தாலும் மனிதன், ரோட்டில் படுக்கிறவனாக இருந்தாலும் மனிதன், ஆட்சியாளனாக இருந்தாலும் மனிதன், குடிமகனாக இருந்தாலும் மனிதன். அப்போ மனிதர்கள் என்கிற ஒரு நிலை, மனிதர்கள் பரஸ்பரம் அடுத்த மனிதனை ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் அவனுக்குள் அவன் சுய கௌரவம் உள்ளவனாக இருக்க வேண்டும். இதை தௌஹீதின் மூலம் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. நம்மகிட்ட தேவையில்லாத பயம் இருக்கக்கூடாது. அவன் தூக்கிடுவான், இவன் அநியாயம் பண்ணிடுவான், அல்லது நான் இப்படி ஆகும்போது லொஸ்ட் ஆகி விடுவேன், கடைசியில் ஒன்றுமில்லாமல் ரோட்டில் இந்த பயம் இருக்கக்கூடாது. ஒரு முஃமின் துணிச்சலானவனாக இருக்க வேண்டும். இதை தௌஹீதின் மூலம் அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லித் தருகிறார். இப்போ நம்ம தௌஹீதுன்னா என்ன பேசுகிறோம் என்றால், தௌஹீத் 3 வகைப்படும். ருபூபியா, உலூஹியா, அஸ்மா சிஃபாத் பாடமாக்கிட்டோம். என்ன ருபூபியாண்டா என்ன தெரியா, உலூஹியாண்டா என்ன தெரியா, அஸ்மா சிஃபாத்னா என்னண்டா தெரியா. எல்லாருமே நான் அடிக்கடி சொல்கிற விஷயம், அல்லாஹ்வை பயந்துக்கங்க, அல்லாஹ் இது இப்படி தான் பயங்காட்டுறேன். அல்லாஹ்வை பயப்படுங்கன்னு சொல்லி மட்டும் இஸ்லாம் சொல்லலை. ஃபஸ்ட்டுக்கு அல்லாஹ்வை நேசிங்கன்னு சொல்லுது இஸ்லாம். தௌஹீதுல் அஸ்மா வஸ்ஸிஃபாத் மட்டுமல்ல, தௌஹீதினுடைய 3 வகைகளின் ஊடாக நமக்கு அல்லாஹ் சொல்ல வர மெசேஜ் என்னென்றால், நீ அல்லாஹ் என்றால் யார் என்று புரிந்து கொள். அல்லாஹ்வை சரியாக புரிந்தால் நீ அல்லாஹ்வை நேசிப்பாய், அல்லாஹ்வை பயப்படுவாய். ரெண்டும் இருக்கும் ஈக்குவலாக. வெறுமனே அல்லாஹ்வை பயப்படுன்னு சொல்லும்போது பயப்படக்கூடிய ஒருவன் பயப்படுறவன்கிட்ட நெருங்க மாட்டான். நமக்கு ஒரு மிலிட்ரியில் உள்ளவன் ஃப்ரெண்டாக இருக்கிறத நான் விரும்புகிறல்ல, அல்லது ஒரு ரஃப்பான ஆசிரியர்கிட்ட மாணவர்கள் நெருங்குறல்ல. அவர் அடிப்பார், கண்டிப்பார், திட்டுவார். இந்த ஆசிரியரோட ஃப்ரெண்ட்லியாக போய் உட்கார்ந்து படிக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் விரும்புகிறல்ல. எந்த டீச்சர் க்ளோஸாக ஸ்டூடெண்ட்ஸோடு இருக்கிறார்களோ அந்த டீச்சர்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்காக பிள்ளைகள் போவார்கள். இப்போ சில நாடுகளில் நம்ம பார்க்குறோம், நம்முடைய நாட்டோடு ஒப்பிட்டு காட்டுவார்கள். காலையில் ஒரு டீச்சர் ஸ்கூலுக்கு போனால் அந்த
டீச்சர் வந்து பிள்ளைகளை வெல்கம் பண்ணணும். ஒரு ஸ்ரீலங்காவில் ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல், அந்த ஸ்கூலுக்கு பிரின்சிபல் ஒரு ஃபாதர். அந்த ஃபாதர் சொல்கிறார் என்னென்றால், எங்களுடைய ஸ்கூல் 7:30க்கு ஸ்டார்ட் ஆகும், நான் காலையில் 6 மணிக்கு ஸ்கூலுக்கு போயிடுவேன். நான் 6 மணிக்கு எதுக்கு ஸ்கூலுக்கு போகணுன்றால் என்னுடைய டீச்சர்ஸை நான் வெல்கம் பண்ணுறதுக்காக. இப்போ அவர் போயிருந்து டீச்சர்ஸை வெல்கம் பண்ணுவார். டீச்சர்ஸ் ஒரு 6:30-6:45 வந்துடுவாங்க. அவங்க ஏன் ஏர்லியாக வராங்கன்னா வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை வெல்கம் பண்ணுறது. அவங்க சைன் பண்ணிவிட்டு வந்து வெளியே நின்று ஸ்டூடெண்ட்ஸை வெல்கம் பண்ணணும். இப்போ பிள்ளைகள் என்ன செய்யணும்னா அப்சென்ட்டாக விரும்பாது. அன்பான அதிபர், டீச்சர்ஸ் அந்த பிரின்சிபல்கிட்ட போக விரும்புவார்கள். அன்பான ஆசிரியர்கள், மாணவர்கள் அந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஆசைப்படுவார்கள். ஒரு அழகான ஒரு லவ், மேர்சி நிறைந்த ஒரு என்வைரன்மெண்ட், அந்த என்வைரன்மெண்ட்டில் வாழ்வதை அவர்கள் விரும்புவார்கள். நம்முடைய சிஸ்டம் எப்படி இருந்தால் எல்லாமே ஒரு கரடு முரடான ஸ்டைல். சில பேரண்ட்ஸ் இருக்கிறார்கள், என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களோட வீட்டில் எல்லாம் நான் போனால் டிவி பார்க்க மாட்டார்கள், ஃபோனை தூக்க மாட்டார்கள், யாரும் தேவையில்லாத வேலைகள் பார்க்க மாட்டார்கள் என்று சொல்லுவார்கள். நான் சொல்கிறேன், நீங்கள் வாப்பா இல்லை, நீங்கள் போலீஸ்காரன். நீங்கள் போனால் டிவி ஆஃப் பண்ணுறாங்க, நீங்கள் போனதுக்கு பிறகு டிவியை ஆன் பண்ணுறாங்க. நீங்கள் வீட்டை இருந்தால் குர்ஆன் ஓதுறாங்க, நீங்கள் இல்லாட்டி ஃபோன் எடுத்து வச்சு பார்க்குறாங்க. இதுதான் இல்லை. நீங்கள் எப்போ வீட்டை விட்டு போவீங்கன்னு பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கக்கூடாது. எப்போ வாப்பா வருவார்ன்றது எதிர்பார்க்கணும். என்னது நோமலாக மனிதனிடம் இருக்கிற ஒரு இயற்கையான ஒரு அம்சம் இது. அந்த வகையில் அல்லாஹுவை நம்ம நேசிக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ் அன்புள்ளவன், இரக்கமுள்ளவன், கருணை உள்ளவன், என்னில் அக்கறை உள்ளவன், என்னை அல்லாஹ் கைவிட மாட்டான் என்று அல்லாஹுவை நான் புரிந்து கொள்ளும் போது அல்லாஹ்ட்ட நான் நெருங்குவேன். அல்லாஹோட புக்கில் என்ன இருக்கு, அவன் அனுப்பின ரிசாலாவில் அந்த மெசேஜில் என்ன இருக்குன்னு படிக்க ஆசைப்படுவேன். அல்லாஹோடு பேசுவதற்கு எனக்கு கிடைக்கிற அந்த தஹஜ்ஜுத் நேரத்தை நான் மிஸ் பண்ண மாட்டேன், ஆசையோடு எழும்பியிருப்பேன். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், ஃபோர்ஸ் பண்ணி பிள்ளைகளை அடித்து தர்பியா கொடுக்க ட்ரை பண்ணுறோம். படி, எலும்பு, ஓது, தஹஜ்ஜத் தொழு. அவனுக்கு தெரியாத யாரை தொழணுமெண்டு. யாரை தொழுகிறானோ அந்த அல்லாஹ்வை தெரிந்தால் அவன் அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷமாக தொழுவான். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இப்போ இஸ்லாம் என்ன சொல்ல வருகிறது என்று கேட்டால், ஒரு அழகான ஒரு சமூகம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். அப்போ அவர்கள் அல்லாஹ்வுக்கு விசுவாசமாக இருப்பார்கள். இப்போ அல்லாஹ்வுக்கு விசுவாசமாக ஒருவன் இருந்தால் நிச்சயமாக அவன் மனிதர்களுக்கு விசுவாசமாக இருப்பான். அல்லாஹ்வுக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை அவனுடைய தந்தைக்கு விசுவாசமாக இருப்பானா இல்லையா? அல்லாஹ்வுக்கு விசுவாசமாக இருக்கிற ஒரு பிள்ளை அவனுடைய தந்தைக்கு விசுவாசமாக இருப்பானா இல்லையா? நிச்சயமாக இருப்பான். அல்லாஹ்வுக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு விசுவாசமாக இருப்பாளா இல்லையா? கண்டிப்பாக இருப்பாள். அல்லாஹ்வுக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு விசுவாசமாக இருப்பானா இல்லையா? விசுவாசம் பண்ணால் உண்மையாக இருக்கிறது, நடிப்பில்லை. இப்போ நம்மளோட லைஃப் எல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள். இப்போ கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, மேனேஜரை பற்றி அல்லது உங்களுடைய பொஸ்ஸை பற்றி உங்களுக்கு ஒரு தெளிவு இருந்தால், அவர் ஒரு நல்லவர் என்றால் உங்களோட மனச்சாட்சி சொல்லுது, நான் அவரோட நல்லா இருக்கணும் மாட்டேன். ஆனால் இயற்கையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியானவர்கள் அல்லாஹ்வுக்கும் விசுவாசமாக இருப்பார்கள். பணம் மேசையில் இருக்கும், டோயரில் பணம் இருக்கும், தொட மாட்டார். ஏனென்று அவரே தெரியும், என்னை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். இப்போ நான் திருடினால் என்னுடைய ரப்புக்கு நான் மாறு செய்கிறேன். அப்போ அவர் திருடாமல் விடுவார். திருடாமல் விட்டால் அவர் தன்னுடைய பொஸ்ஸுக்கு உண்மையாக இருக்கிறார். சிம்பிள் தியரி. நம்ம என்ன பண்ணோம்னா பேசிக்கை விட்டுட்டு பிள்ளைகளை கண்டிச்சுட்டே இருக்கிறோம். தொழு தொழு தொழு. யாரை தொழு? பிள்ளைக்கு தெரியாது யாரை தொழணும் மாட்டேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங் இல்லாமல் நமக்கு பயத்தில் பிள்ளைகள் நம்ம யாருக்கோ பயத்தில் செஞ்சு கொண்டிருக்கிறோம். அல்லது குறைந்தபட்சம் சும்மா மலக்குகளை காட்டி பயம் காட்டுவோம். எப்படி கபருக்குள்ளே வந்து மலக்குகள் அப்படி கேள்வி கேட்பார்கள், இப்படி பண்ணுவார்கள், உங்களை இழுத்துட்டு போவார்கள். பயத்தோடு ஒரு மனிதனால் இயங்க முடியுமா சகோதர சகோதரிகளே? முடியாது. அவனாக விரும்பி செய்யணும்.
அவனாக விரும்பி செய்யணும் என்று சொன்னால் அவன் எதற்காக செய்கிறான் என்கிற தெளிவு அவனுக்கு இருக்க வேண்டும். இதுதான் இஸ்லாம். நம்மை அல்லாஹ் படைத்திருப்பது இதற்காகத்தான். அப்போ நான் ஆரம்பத்தில் சொன்னது போல, நான் என்னை ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டும், என்னை நான் மதிக்க வேண்டும், என்னை நான் குறைத்து மதிப்பிடக்கூடாது. இது அகீதா சகோதரர்களே. அல் முஃமின் லா யுதில்லு நஃப்ஸா. ஒரு முஃமின் ஒரு காலமும் தன்னை இழிவுபடுத்தி கொள்ள மாட்டான். மற்றவன்கிட்ட போய் சீப்பாகிறது, காலில் விழுறது, அவனை படைத்து கொண்ட சிலைகள்கிட்ட போய் அவன் மண்டிட்டு கிடப்பது, இதெல்லாம் நம்ம சீப்பாக்குறதா இல்லையா? நம்மை நாம் இழிவுபடுத்திக் கொள்வதா இல்லையா? நம்மளே கையால் செய்கிறோம் ஒரு உருவத்தை, செய்துட்டு அதை நம்ம கடவுள் என்று சொல்லிட்டு திரும்ப அதுக்கிட்ட போய் நின்று பிரார்த்தனை செய்கிறோம்னா நம்மை நாம் இழிவுபடுத்தி நம்மை விட பலவீனமான ஒன்றிடம் போய் நிற்கிறோம். அப்போ இஸ்லாம் என்ன சொல்ல வருது என்றால், நீ உன்னை ரெஸ்பெக்ட் பண்ணு, உன்னை விட ஆற்றலும் சக்தியும் மிக்க அல்லாஹ் இருக்கிறான். அவன் கதீர், அவன் காதிர், அவன் முக்ததிர், அவன் அசீஸ், அவன் ஜப்பார், அவன் மாலிகுல் முல்க், அவன் கையூமுஸ் ஸமாவாத்தி வல் அர்த். அவனுக்குத்தான் லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த். அப்படியான அல்லாஹ் கிட்ட நீ உன்னை இழிவடைய வை. இதான் இபாதத். அந்த அல்லாஹுக்கு முன்னால நீ சரணடைந்து உன்னை நீ அவனுக்கிட்ட தாழ்த்தி கொண்டால் நீ உலகத்தில் அத்தனை பேருக்கு முன்னாலும் உயர்ந்திருப்பாய். உன் மனசில் டென்ஷன் இருக்காது. இந்த ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், கவுன்சிலர், சைக்காட்ரிஸ்ட், இந்த பிரச்சனையெல்லாம் வராது. மனிதன் என்ற அடிப்படையில் திடீர்னு ஷொக்குகள் ஏற்படலாம், அதிர்ச்சிகள் ஏற்படலாம். ஆனால் உடனே நம்முடைய ஈமானதை ரியலைஸ் பண்ண வச்சிடும். அதனால தான் யுத்தம், பத்ர் யுத்தம் நடக்க போகிறது. எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் முடிந்து விட்டது. 1000 சில்லறை பேர் இருக்கிறார்கள், இவங்கள்ட்ட 300 சில்லறை பேர் இருக்கிறார்கள். அங்கே முழு வெப்பன்ஸும் இருக்கிறது, இங்கே ஒன்றும் இல்லை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எல்லாரையும் கூப்பிட்டு, காலையில் யுத்தம் ஆரம்பிக்கும், நீ தான் ஃபஸ்ட்டாக முன்னே போகணும், நீ இதை ஃபேஸ் பண்ணணும், இப்படி முழு ஐடியாவை கொடுக்குறாங்க. 1000 பேர் ஆயுதங்களோடு தளபாடங்களோடு வந்திருக்கிறார்கள். 300 பேர் இப்போ ட்ரெயின் அரேஞ்ச் பண்ணப்பட்டு இப்போ சொல்கிறாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் போய் தூங்குங்காண்டு. இவ்வளோ அட்வைஸ் பண்ணிவிட்டு ஒரு கொமாண்டராக இருந்தேன் நான் சொல்லிவிட்டு சொல்கிறாங்க, என்ன எல்லோரும் போய் தூங்குங்காண்டு. அன்புள்ள சகோதரர்களை கற்பனை பண்ணிடலுமா இது? இப்போ இன்றைக்கு நாளைக்கு நீங்கள் வெக்கேஷன் போகிறீங்க, நைட்டுக்கு எங்கே தூக்கம் பாருங்க. அதில் ஸ்பெஷலாக இந்த பெண்கள் எல்லாம் வெக்கேஷன் போகிறேன்றால் அதை அரேஞ்ச் பண்ணுறது, இதை அரேஞ்ச் பண்ணுறது, காலையில் ஏர்போர்ட் போகணும், எல்லா டென்ஷனும் உண்டாயிருக்கும் போது தூக்கம் வராது. இது என்ன ஒரு ஆபத்தான விஷயமானா இல்லை. சும்மா பாஸ்போர்ட்டையும் ஃபோனையும் எடுத்துகிட்டு அல்ஹம்துலில்லாஹ் இப்போ ரிலாக்ஸாக போகலாம். இருந்தாலும் நம்மக்கிட்ட இப்படி ஒரு அடுத்த கட்டமெண்டு வரும்போது ஒரு டென்ஷன். மகளுக்கு கல்யாணம், அந்த கல்யாணம் முடியும் வரையும் வாப்பா தூங்க மாட்டார், உம்மா தூங்க மாட்டாங்க, இது டென்ஷன். இங்கே என்ன பண்ணுறாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம், காலையில் நீ போராட போகிறாய். இந்த காலத்தை போல மறைஞ்சு நின்று கொரில்லா தாக்குதல் எல்லாம் இல்லை, ஃபேஸ் டு ஃபேஸ் வாளேந்தி போராட வேண்டும். சஹாபாக்கள் போய் தூங்குகிறார்கள், எல்லோரும் நிம்மதியாக தூங்கினார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். இந்த தூக்கத்தை கொடுத்தது எது? தெளிவு. அவர்களிடம் இருந்த தெளிவு தான் அந்த தூக்கத்தை கொடுத்தது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா எதற்காக என்னை இந்த உலகத்தில் படைத்திருக்கிறான் என்பதை நான் அடிக்கடி யோசிக்கணும். உழைக்கிறதுக்கும் தின்றதுக்கும் தூங்குறதுக்கும் தானே அல்லாஹ் என்ன படைத்திருக்கிறான்? அல்லது சிலர்கிட்ட ஒரு அட்டிடியூட் இருக்கு. இப்போ அப்போ நம்ம வளர்ந்து வர இந்த சமுதாயத்தில் நெகட்டிவ், எல்லாமே நெகட்டிவ். குழந்தை வளர்க்குறதுலேயும் நெகட்டிவ் திங்கிங், மனைவியோட வாழ்கிறதுலேயும் நெகட்டிவ், கணவனோட வாழ்கிறதுலேயும் நெகட்டிவ், பிஸ்னஸ்லேயும் நெகட்டிவ், யாரை பார்த்தாலும் நெகட்டிவ். நெகட்டிவாகவே நம்ம பழகிட்டு வரோம். அவங்களுக்கு என்ன தேவைன்னா, அந்த நெகட்டிவ் மைண்ட் உள்ளவங்களுக்கு பிரச்சனை வேணும். எப்போதும் பிரச்சனையோடு இருக்க வேணும். ஏதாவது ஒரு பிரச்சனை தேவை. பிரச்சனை இல்லாட்டி அவங்களுக்கு நிம்மதி இல்லைன்ற அளவுக்கு பிரச்சனைகளை நேசிக்கிறவர்களாக இப்போ ஒரு சொசைட்டி மாறிக்கொண்டிருக்கு. என்னென்னு உண்டு, யாரையாவது ஒரு பிரச்சனையை எடுக்கிற இல்லாட்டி, வீட்டில் பிரச்சனை இல்லாட்டி அடுத்த வீட்டில்
அல்லது குடும்பத்தில் உள்ள ஊரில் உள்ள ஒருவருடைய பிரச்சனையை கொண்டு வந்து அதுக்காக இங்கே பிரச்சனை ஆக்குறது. அப்போ நம்மளோட லைஃப் என்னது? நம்ம இந்த உலகத்தில் வாழ்வதற்கு என்ன அர்த்தம்? இந்த சிந்தனையை இஸ்லாம் நம்மிடம் தூண்டிக்கொண்டே இருக்கிறது. இதுதான் அல்லாஹ் கேட்குறான், அப்ப ஹசிபுத்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸா, உங்களை நாம் வீணாக படைத்திருக்கிறோம் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? மறுமை இல்லை என்று நீங்கள் எண்ணிக்கொண்டு வாழ்கிறீர்களா? ரெண்டும் உண்மை. நீங்கள் ஒரு அர்த்தத்தோடு படைக்கப்பட்டிருக்கிறீர்கள், மறுமை நிச்சயமாக இருக்கிறது. எனவே அதற்கேற்ப இந்த உலகத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அதற்கு நீங்கள் பயன்படுத்தணும் என்றால் நீங்கள் கற்பனை பண்ணிக்கொண்டே வாழ முடியாது. நான் மறுமைக்கு என்னை தயார்படுத்த வேண்டும், நான் படைக்கப்பட்ட நோக்கத்தை அடைய வேண்டும் என்று சும்மா நினைத்து வாழ முடியுமாண்டா முடியாது. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? இதை நமக்கு சொல்லக்கூடிய குர்ஆனோடும் ஹதீஸோடும் நெருக்கமான தொடர்பை நாம் ஏற்படுத்த வேண்டும். குர்ஆன் ஹதீஸோடு நெருக்கமான தொடர்பு நம்மில் எத்தனை பேருக்கு இருக்கிறது? நான் ஆலிமாகங்கண்டு சொல்லலை, மௌலவியாகங்கண்டு சொல்லலை. அரபு படிங்க, அரபை படித்து தப்சீரை வாசிங்க, குர்ஆன் இல்லை. நம்மளோட தேவைக்கு அளவுக்காவது நாம் குர்ஆனை படிக்க வேண்டுமா இல்லையா? இந்த வேதம் இப்போ நம்ம ஐசிசி என்று சொன்னால், ஐசிசியினுடைய ஒரு முக்கியமான பணிகளில் ஒன்று முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு இந்த குர்ஆனை கொண்டு சேர்ப்பது. சவுதி அரேபியா அல்லாஹ் இந்த ஆட்சிக்கு பரக்கத் செய்ய வேண்டும். முஜம்மா உல் மலிக் ஃபஹத் என்று சொல்லி கிங் ஃபஹத் குர்ஆன் பிரிண்டிங் ப்ரெஸ் என்று ஒரு ப்ரெஸ்ஸை உருவாக்கி அதில் குர்ஆனை பிரிண்ட் பண்ணுறதோடு சேர்த்து குர்ஆன் டிரான்ஸ்லேஷன், பல மொழிகளில் டிரான்ஸ்லேஷன், லட்சக்கணக்கான காப்பீஸ், பிரதிகள். இப்போ தமிழும் போதிய அளவு. நீங்கள் இந்த பள்ளிக்கு போங்க, நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது தம்மாமிலிருந்து மக்காவுக்கு போகிற வழியில் எத்தனையோ இஸ்திராஹாவில் பள்ளி இருக்கு. போய் பார்த்தீங்கன்னா தாமிலி குர்ஆன் ட்ரக் இருக்கும், அதில் தமிழ் குர்ஆன். இப்படி வச்சு எல்லாம் இந்த குர்ஆனை கொண்டு சேர்க்கறதுக்கான முயற்சியை அவங்க பண்ணுறாங்க. யாருக்கு? ஸ்பெஷலாக நான் முஸ்லீம்ஸுக்கு, முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்மில் எத்தனை பேர் இதுக்குள்ளே என்ன இருக்கும் என்ற ஆசையோடு தேடலோடு குர்ஆனை வாங்கி படிச்சிருப்போம்? குர்ஆனை படிச்சிருக்கலாம், எப்படின்னா நமக்கு ஃப்ரீயாக கிஃப்டாக கிடைக்கிது. ஃப்ரீயாக கிடைச்சா எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் வரும். அது பெரிய பணக்காரனாக இருந்தாலும் ஒரு தண்ணி பாட்டில் ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்றால் போய் நிற்பான் கியூவில். நீங்கள் ஹஜ்ஜில் பார்த்துருப்பீங்க. அதை அவனோட பையில் காசு இருக்கு, அவனுக்கு ஒரு லொரியில் வர ஜூஸ் அவளையும் வாங்கி கிஃப்ட் பண்ணுறதுக்கான சக்தி இருக்கு. இருந்தாலும் ஃப்ரீயாக கொடுக்கக்குள்ள அவனை நின்று கையை நீட்டி ஒரு ஜூஸை வாங்கிட்டு தான் போகிறான். அது ஒரு அல்லாஹ் அப்படி தான் படைச்சிருக்கான் மனுஷனை. அந்த வகையில் ஃப்ரீயாக கொடுக்கும்போது நமக்கும் உண்டு. இந்த அடிப்படையில் நம்ம ஒவ்வொருவருடைய வீட்டிலும் சில நேரம் 5 தர்ஜமாவும் இருக்கும். 4 பேர் ஆக்கள் இருப்போம், 5 தர்ஜமத்துல் குர்ஆன் இருக்கும். நான் என்ன சொல்கிறேன் என்றால், என்ன இருக்கு இந்த குர்ஆனுக்குள், என்ன இருக்கிறது, இதை நான் தேடி பார்க்கக்கூடாதா என்கிற ஆசையோடு குர்ஆனை வாங்கி எத்தனை பேர் படிக்கிறோம், எத்தனை பேர் படித்து முடிச்சிருக்கிறோம்? எத்தனை, ஒரு 1,00,000 பேஜ் இருக்குமா குர்ஆன்? இப்போ அண்மையில் இந்த கல்கின்ற ஒரு படம் வந்துச்சு. இது ஏற்கனவே பொன்னியின் செல்வன் என்று கல்கி என்பவரால் எழுதப்பட்டது. ஏற்கனவே இது புக்கை வந்து இப்போ புக் போட்டிருக்கிறாங்க. அது ஒரு பெரிய ஒரு 2-3 வால்யூம் உள்ளது. அதை நம்ம சும்மா டிஸ்கஸ் பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸோடு இருந்து அப்படி பேசிட்டு இருப்போம். பொன்னியின் செல்வன் இப்போ படமாக வந்திருக்காம அப்படின்னு சொல்லும்போது சொல்லுவாங்க, நான் அதை புக்காக படிச்சுட்டேன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வாரத்துக்கு முன்னாடி பொன்னியின் செல்வனை நான் ஃபுல்லாக வாசிச்சிட்டேன், படிச்சுட்டேன். எத்தனை வால்யூம்? 3 வால்யூம், 5 ஒவ்வொரு பிரிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வால்யூம்கள். சில இங்கிலீஷ் ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து பேசும்போது சொல்லுவாங்க, நான் ஷேக்ஸ்பியர் நாவல் படிப்பேன். அது ஒரு பெருமை. நம்ம என்ன கேட்குறோம் என்றால், தர்ஜமத்துல் குர்ஆனை அதில் என்ன இருக்கிறது என்று அறிய வேண்டும் என்ற ஆசையோடு படித்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? இப்போ நான் உங்களை கை தூக்குங்கன்னு சொல்ல மாட்டேன். சிலர் தூக்குவீங்க, படிச்சிருப்பீங்க,
ஆனால் ஒரு தேடலோடு படித்திருக்க மாட்டீர்கள். இப்போ பயானில் ஒரு இப்படித்தான் இமோஷனலாக பேசுவோம். இமோஷனலாக பேசின ஒரு ஆசை வரும். அந்த ஆசையில் படிக்கும்போது நமக்கு எதுன்னு புரியாது. படிக்கும்போது நமக்கு கேள்வி வருகிறது என்றால் புரிகிறது என்பது அர்த்தம். கேள்வியை உருவாக்கி கொண்டு விடை தேடுகிறோம் என்றால் புரிந்து படிக்கப் போகிறோம் என்பது அர்த்தம். அப்போ நம்ம அதுக்குரிய சொல்யூஷன் இருக்கிறது. குர்ஆனை படிச்சுட்டு போகும்போது உலமாக்கள்கிட்ட போய் இதுக்கு என்ன தப்சீர் என்று கேட்கிறது, அல்லது தப்சீர்களை தேடி அதுக்குரிய விளக்கங்களை கண்டுகொள்வது. அப்போ நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்றால், அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் படைக்கப்பட்ட நோக்கம் என்ன என்பதை இன்னும் சரியாக ரெக்கக்னைஸ் பண்ணாமல், அறிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யாமல் வாழ்ந்து கொண்டு போக ட்ரை பண்ணுறோம். ஒவ்வொரு ஆளுக்கும் அவரவருக்கு ஒரு சின்ன திருப்தி. என்ன அல்ஹம்துலில்லாஹ் நான் 5 வக்தும் தொழுதுக்கிறேன். இப்படி கொஞ்சம் பேர். நான் ஹஜ்ஜுக்கு போயிருக்கேன் பல தடவை. நான் சதக்கா கொடுக்கிறேன். இப்படி அவரவருக்கு ஒரு சின்ன இடங்களில் ஒரு திருப்தியோடு வாழ்ந்துட்டு போகிறோம். ஆனால் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மறுமை உண்மையானது என்றால் அந்த மறுமையில் இருக்கிற பரிசு மிக பெருமதியானது. என்னது மறுமை பரிசுன்றது? சுவர்க்கம். அந்த சுவர்க்கம் மிக பெருமதியானது. அந்த சுவர்க்கம் மிக பெருமதி என்றால், சில குர்ஆன் வசனங்கள் ஹதீஸ்களை நம்ம சுவர்க்கத்தை பற்றி பார்க்கிற போது அதனுடைய பெருமதியை நம்ம புரியலாம். இப்போ சுவர்க்கத்தில் இருக்கிற வீடு எப்படி இருக்கும்? அந்த வீடு ஒரு சுத்தமான, கிளீனான, நீட்டான ஒரு தோட்டத்தில் அமைக்கப்பட்டிருக்கும். அந்த தோட்டத்தில் எல்லா விதமான மரங்களும் இருக்கும், கனி தரக்கூடிய மரங்களும் இருக்கும், ஆறுகள் ஓடும், கடல் இருக்கும். அந்த வீடு எப்படி கட்டப்பட்டிருக்கும் என்றால், ஒரு கல் தங்கக்கல்லாகவும் அடுத்த கல் வெள்ளிக்கல்லாகவும் இருக்கும். இப்படி தங்கம் வெள்ளி கற்களால் கட்டப்பட்டு, பிளாஸ்டரிங் கஸ்தூரியால் செய்யப்பட்டு, டைல்ஸ் முத்து மரகதங்களால் ஆக்கப்பட்டு, அதுக்கு காப்பட்டும் கூட விரிக்கப்பட்டிருக்கும். வஸராபிய்யு மப்தூதா. உள்ளே போட்டிருக்கிற பெட்ரூம் செட்டுகள் எல்லாம் வெரி ஹைஃபை. சுருரும் மர்ஃபூஆ. பெட்டெல்லாம் உயர்ந்த பெரிய கட்டில்களாக இருக்கும். பிலோஸ் வனமாரிகு மஸ்ஃபூஃபா. கிச்சன் ஐட்டம்ஸ், தங்க பிளேட், வெள்ளி பிளேட், தங்க ஸ்பூன், வெள்ளி ஸ்பூன், தலை சீவுறதுக்கான சீப்பு தங்கம். சுப்ஹானல்லாஹ். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சிம்பிளாக சொன்னார்கள், ஃபீஹா மாலா ஐனுன் ரஅத் வலா உதுனுன் சமிஅத் வலா ஹதர அலா கல்பி பஷர். எந்த கண்ணுமே பார்த்திருக்காத, எந்த காதும் கேட்டிருக்காத, எந்த ஒரு மனித உள்ளத்தாலும் கற்பனையே பண்ணியிருக்காத இன்பங்கள் எல்லாம் அந்த சுவர்க்கத்தில் இருக்கிறது. வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன். உங்களுடைய உள்ளம் ஆசைப்படுகிற எல்லாம் அந்த சுவர்க்கத்தில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கேட்கிற எல்லாம் சுவர்க்கத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்றார், இதுதான் சுவர்க்கம். இந்த சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வேண்டும். நம்ம செய்கிற இந்த தஹஜ்ஜத் தொழுகையும் சதக்காவும் தான் இது சுவர்க்கத்துக்கு ஈக்குவலாக. அப்போ சுவர்க்கம் சீப்பாக போயிடும். நம்முடைய தொழுகையாலும் ஜக்காத்தாலும் நோன்பாலும் ஹஜ்ஜாலும் நம்ம ஓதக்கூடிய குர்ஆன் திக்ர் போன்ற விஷயங்களாலும் இதற்கு பரிசாக சுவர்க்கம் என்று சொன்னால் சுவர்க்கம் சீப்பான உண்டா போய் தரும். இல்லை, இந்த அமல்களை எல்லாம் விட விட மிகப்பெரியது சுவர்க்கம். அந்த சுவர்க்கம் கிடைக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்க வேண்டும் என்றால் நாம் படைக்கப்பட்ட நோக்கத்தை மனப்பூர்வமாக ஏற்று அதற்கேற்ப வாழ வேண்டும். ட்ரெடிஷனல் வாழ்க்கை அல்ல, ட்ரெடிஷனல் பாரம்பரிய வாழ்க்கை. இப்போ நம்ம அடிக்கடி கேட்குற ஒரு கேள்வி, உங்களுக்கு அல்லாஹ்வை தெரியுமா என்று கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆம் தெரியும்னு சொல்லு. எப்படி தெரியும்னு கேட்டால், அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு ஆள் சொல்லுவார், நான் குர்ஆனை படிச்சது. உண்மை ஆன்சர் இது. குர்ஆனை படித்ததுக்கு பிறகு தான் அல்லாஹ் இருக்கிறான்னு நீங்கள் தெரிஞ்சு கொண்டீங்களா? இன்னும் ஒருவர் சொல்லுவார், நாங்கள் இந்த அல்லாஹுடைய படைப்புகளை எல்லாம் பார்க்கிறோம், மலையை பார்க்கிறோம், கடலை உண்மையாக நீங்கள் மலையை பார்த்து கடலை பார்த்து அல்லாஹ் ஒருவன் இருக்கான்னு தெரிஞ்சிங்களா? இதெல்லாம் ஒரு ஆர்டிஃபிஷியல் ஆன்சர்.
உண்மையாக நம்ம அல்லாஹ்வை எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்? ஊருக்குள்ளே சொன்னாங்க அல்லாஹ்ன்ற ஒருவன் இருக்கானு, அப்படி தான் அல்லாஹ்வை தெரிஞ்சுக்கிட்டோம். அதால தான் இந்த கேமராவுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் கூட அல்லாஹ்க்கு நம்ம கொடுக்குறல்ல. சிசிடிவி கேமராவுக்கு கொடுக்குற முக்கியத்துவம், ராடாருக்கு கொடுக்குற முக்கியத்துவம், நம்மளை பார்த்துக்கிறிக்க ஒரு பலவீனமான நம்மோட கேவலமான ஒரு மனிதனுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் ரப்புக்கு நம்ம ஏன் கொடுக்காமல் இருக்கிறோம்னா, நமக்கு அல்லாஹ் இருக்கிறான் என்பதை நம்ம அறிந்து அல்லாஹ்வை ஈமான் கொள்ளவில்லை. ஊருக்குள்ளே எல்லாம் சொன்னாங்க அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் இருக்கு, அம்மா அப்பா சொன்னாங்க அல்லாஹ், அந்த ட்ரெடிஷனல் திங்கிங். இதனால் ஒருவன் ஸ்ட்ராங்கான மூமினாக இருக்க மாட்டேன். இன்றைக்கு நம்ம அனுபவிக்கிற பிரச்சனை எல்லாம் தான் கஷ்டம் வந்த உடனே வட்டிக்கு போகாதவங்க யார் இருக்கிறாங்க? இல்லாமன் ரஹீம் ரப்பி, அல்லாஹ் அப்படி புரிஞ்சு கொண்டவன் இருப்பான். பாவம் செய்யக்கூடிய சான்ஸ் கிடைக்கும் போது அந்த பாவத்தை விட்டு விட்டு ஓடக்கூடியவன் எத்தனை பேர் இருக்கிறான்? தனக்கென்று ஒரு பாதிப்பு வருகிற போது இல்லை இல்லை என்னுடைய சைட் தப்பு, நான் தவறு விட்டிருக்கிறேன், அவர்தான் சரி என்று அவருக்காக வேண்டி பேசக்கூடிய நிலையில் எத்தனை பேர் இருக்கிறான்? அவனுக்கு என்று வந்தா அவனுக்கு தான் நினைக்கிறான். போய் சத்தியம் செய்ய ரெடி, போலீஸுக்கு போய் நியாயப்படுத்த ரெடி, ஒரு லாயரை பிடிச்சி அவருக்கு பின்னால் போகிறதுக்கு, அவருக்கு கோடிக்கணக்கில் கொட்டுறதுக்கு ரெடி, நான் வெல்ல வேண்டும். அது குடும்ப வாழ்க்கையில் கூட மனைவியோட வர பிரச்சனையில் கூட நான் மனைவிக்கு இது பண்ணாததால மனைவி கோவிச்சிட்டு இருக்கிறான்னு மனச்சாட்சியோடு சொல்கிறதுக்கு எத்தனை பேர் இருக்கிறான்? மனைவியோட பிரச்சனை வந்ததுக்கு பிறகு என்ன சொல்கிறான்? அவள் அப்படி இருந்தால் இப்படி இருந்தால், அவள் ஓதுவதில்லை, படம் பார்ப்பாள், ஃபோனுக்கு அடிக்ட், வேறு ஆக்களோட இப்படியே பட்டியலிட்டு போவாள். அல்லது மனைவி கணவன் நல்லா கொடுக்கும் வரைக்கும், நல்லா இருக்கும் வரைக்கும் நல்லா இருந்துட்டு ஒரு பிரச்சனை வந்தது பிறகு அவனா யோக்கியன், கெட்டவன், மோசமான் சொல்கிறாங்களா இல்லையா? ஆனால் அல்லாஹ்வை புரிந்து கொண்ட ஒருவன் என்ன சொல்லுவான்? நான் பல விட்டுட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், நீங்கள் என்னை மன்னிச்சு கொள்ளுங்க, யா அல்லாஹ் நீயும் என்னை மன்னிச்சு கொள்ளு. இஸ்லாம் இதைத்தான் நான் உங்களை படைத்திருப்பது என்னை இபாதத் செய்வதற்காக என்று சொல்வதனுடைய அர்த்தமாகும். தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் எல்லாம் என்னென்றால் அல்லாஹுவை புரிந்து அவனை விரும்பிய நிலையில் சேரும். இப்போ அன்புள்ள சகோதர சகோதரிகளை, இப்போ நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு திரட்டு என்னென்றால் நம்முடைய நப்ஸ். நம்ம எல்லாரும் நம்முடைய நப்ஸை முதல் நிலைப்படுத்துவோம். நப்ஸுன்றதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கிறது. நப்ஸ் என்பதற்கு நிறைய அர்த்தம் இருக்கிறது. அதில் ஒரு அர்த்தம் என்னென்றால் ஒரு ஆளுக்கும் நப்ஸ் என்று சொல்கிறது. குல்லு நப்ஸின் தாயிகத்துல் மௌத் என்றால் ஒவ்வொரு ஆக்களும் மௌத்தாக வேண்டும். இன்னும் ஒரு அர்த்தம் இருக்கு, நப்ஸுன்றது நம்முடைய ஆன்மா. நம்ம பேசுறது நம்முடைய ஆன்மாவை, இதயத்தை. நம்முடைய நப்ஸ் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை. இந்த நப்ஸில் உள்ள ஒரு நோய் தான் ஹவா, மனோ இச்சை. இந்த மனோ இச்சையை கட்டுப்படுத்த வேண்டும். மனோ இச்சையை கட்டுப்படுத்துவது என்றால் அல்லாஹ்வை சரியாக புரிந்தால் மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வஅம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வனஹ நஃப்ஸ அனில் ஹவா ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா. வஅம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி, யார் தன்னுடைய ரப்புக்கு முன்னால் நிற்பதை பயந்து, வனஹ நஃப்ஸ அனில் ஹவா, தன்னுடைய நஃப்ஸை மனோ இச்சையை விட்டும் தடுக்கிறாரோ, ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, அவர் போகிற இடம் எது? சொர்க்கம். அப்போ ரெண்டு விஷயம். ஒன்று என்ன? அல்லாஹ்க்கு முன்னால் நிற்கிறத பயப்படணும். அதனை தொடர்ந்து அவரிடம் என்ன வர வேண்டும்? மனோ இச்சையை கண்ட்ரோல் பண்ண வேண்டும். மனம் போன போக்கில் வாழ இயலாது. என்னுடைய மனம் சொல்லும் நல்ல குளிராக இருக்கிறது, தூங்குன்னு சொல்லும். அல்லாஹ் சொல்லுவான் ஹய்யால ஸலா ஹய்யாலல் ஃபலா. இப்போ நான் என்ன பண்ணணும்? என்னுடைய மன இச்சையை கட்டுப்படுத்த வேண்டும், பள்ளிக்கு போக வேண்டும். என்னுடைய மனோ இச்சை சொல்லுகிறது, நீ உழைத்த பணம் உனக்கு இன்னும் தேவை இருக்கிறது, உன்னுடைய பிள்ளைகள் இன்னும் வளரவில்லை, ரைட், அவர்களுக்கு வீடு கட்ட வேண்டி இருக்கிறது,
அவர்களுக்கு படிப்பிக்க வேண்டியிருக்கிறது என்று மனம் சொல்லுது. ஆனால் ரப்பு சொல்லுகிறான், ஒவ்வொரு வருடமும் உன்னுடைய பொருளாதாரம் நிசாபை அடைந்து விட்டால் அதற்கு நீ கணக்கு பார்த்து ஜக்காத்தை கொடுத்து விடு. இப்போ என்ன பண்ணணும்? மனோ இச்சையை கட்டுப்படுத்தி ரப்புக்கு முன்னால் நிற்பதை பயப்பட வேண்டும். முடியுதான்னு கேட்டால் சிலருக்கு முடியுது, அல்ஹம்துலில்லாஹ். சிலருக்கு முடியுது, முடியாதவங்க இல்லாமல் இல்லை, முடியுது சிலருக்கு. ஆனால் பலருக்கு முடியுதில்லை. ஏன் முடியுதில்லை? மனோ இச்சையை கட்டுப்படுத்த பலருக்கு முடியவில்லை. ஏற்றுக்கொள்றீங்களா இல்லையா? மன்னிக்க முடியலை, பழி வாங்க துடிக்குது மனசு, மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு பழி வாங்க போகிறோம். ரைட்? ஒரு ஹராமை பார்க்க வேண்டும் என்று மனோ இச்சை சொல்லுகிறது, அதுக்கு கட்டுப்பட்டு ஹராத்தை பார்க்குறோம். இப்படி தப்பு பாவங்கள் செய்கிற விஷயத்தில் மனோ இச்சை கட்டுப்படுறோம். இது சிம்பிளாக எடுத்துக்கிட்டால் தாடி வைக்கிறது ஒரு சுன்னா. சுன்னாண்டா நான் சட்ட ரீதியான சுண்ணாவை சொல்லலை, மார்க்கம். சட்ட ஃபிக்குல சுண்ணான்னு சொன்னால் செய்த நன்மை விட்டால் குற்றம் இல்லைன்ற அந்த சுண்ண அடிப்படையில் சொல்லலை, மார்க்கத்தில் உள்ள ஒன்று. இப்போ யார் மார்க்கத்தில் உள்ள ஒன்றா? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது. நம்மளோட மனோ இச்சை சொல்லுது தாடி வைக்கிறத அசிங்கமாக. ஆனால் அல்லாஹுடைய தூதர் அதை அழகுன்றான். இப்போ என்ன செய்கிறது? எல்லாம் இப்படி எக்ஸாம்பிள்ஸ் நிறைய சொல்லலாம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஃபஇல்லம் யஸ்தஜீபு லக ஃபஅலம் அன்னஹும் யத்தபிஊன அஹ்வாஅஹும். நபியே, நீர் அவர்கள் உமக்கு கட்டுப்பட தவறினால், நபியே அவர்கள் உமக்கு கட்டுப்பட தவறினால் அறிந்துகொள், அவர்கள் தங்களுடைய மனோ இச்சையை பின்பற்றுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் என்று தெரிந்தால் அது நம்முடைய நடைமுறையில் பெரிசாக இருக்கலாம் அல்லது சின்னதாக இருக்கலாம், நம்முடைய பார்வையில் முக்கியமானதாக இருக்கலாம் அல்லது முக்கியத்துவம் குறைந்ததாக இருக்கலாம். ஆனால் அது யாருடைய வழிகாட்டல்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டல். அந்த வழிகாட்டலுக்கு கட்டுப்பட அவர்கள் மறுத்தால் எதை பின்பற்றுகிறார்கள்? மனோ இச்சையை பின்பற்றுகிறார்கள். இப்போ நம்மள நிறைய பேர் என்ன பண்ணுறோம்? மனோ இச்சையை தான் பின்பற்றுறீங்க. குர்ஆன் ஓதுற விஷயத்தில் எல்லாரும் வீக். தெரியாமல் இல்லையே, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை திரும்ப பயன் பண்ணணுமா? ஃபஸ்ட்டிலிருந்து பயன் பண்ணால் தான் ஒரு எழுத்து ஓதினா 10 நன்மைன்றது உங்களுக்கு புரியுமா? இல்லை, தெரியும் எல்லாருக்கும். குர்ஆன் அல்லாஹுடைய கலாம்ன்றதை ப்ரூவ் பண்ணினா தான் நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களா? குர்ஆன் ஆதாரங்கள், ஹதீஸ் ஆதாரங்கள் எல்லாம் கொண்டு வந்து சேலஞ்ச் பண்ணி இது அல்லாஹுடைய குர்ஆன் கலாமுல்லான்னு சொன்னால் தான் நம்புவீங்களா? இல்லை, தெரியும். ஆனால் ஓத முடியுதாண்டா? இல்லை. இந்த மொபைல்கள், சோஷியல் மீடியாக்கள், அதுக்குள்ளே நம்ம நுழைகிறோமா இல்லையா? எல்லை மீறி நுழைகிறோம், அளவுக்கு அதிகமாக நுழைகிறோம். மனச்சாட்சியோடு கேட்கிறேன், ஒரு நாளைக்கு எத்தனை மணித்தியாலம் பார்க்குறோம்? சொல்ல நமக்கு. இப்போ எல்லாருமே அடிக்ட். ஒரு நான் நினைக்கிற ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னால் நம்ம வாசித்தது, என்னென்ன சிம்டம்ஸ் இருந்தால் ஒருவர் சோஷியல் மீடியாவுக்கு ஃபோனுக்கு அடிக்ட்னு சொன்னாங்க. இப்போ பார்த்தா அந்த சிம்டம்ஸ் எல்லாம் தாண்டி அதுக்கு மேலால் போகுது. இப்போ தூங்கும்போது பக்கத்தில் என்ன இருக்கு? ஃபோன். பக்கத்தில் இல்லை, நெஞ்சில் ஃபோன். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படி ஃபோனை பார்த்துட்டு அப்படி தூங்குறாங்க, அப்படி நெஞ்சில் ஃபோன் விழுந்த மாதிரி அப்படி இருக்கு. திடீரென இடையில் கண் விழிப்பார். விழிச்ச உடனே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார் ஒருவர் இடையில் கண் விழித்ததும் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹும்ம இக்ஃபிர்லி என்று சொல்லிட்டு துஆ கேட்டால் எல்லாம் கிடைக்கும் என்று. இவர் அந்த டைமில் எழும்பி என்ன பார்க்குறாரு? இப்போ ஃபோனை தான் பார்க்குறார். காலையில் எழும்புறார், ஃபஜ்ர் இல்லை, ஜமாத் இல்லை. நிறைய பேர் இல்லாமன் ரஹிம ரப்பி, திரும்ப திரும்ப சொல்கிறார். அல்லாவை புரிந்தவர்கள், உலகத்தை புரிந்தவர்கள், ரைட், குர்ஆன் சுன்னாவை புரிந்தவர்கள், அல்லாஹ் யாருக்கு ரஹ்மத் செய்தானோ அவர்களை தவிர பெரும்பாலானவர்களுக்கு இன்று ஃபஜ்ர் இல்லை.
இந்த பெரும்பாலானவர்களுக்குள் என்று சொல்லும்போது கவலையாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இப்படி பயானுக்கு வாரத்தில் பெரும்பாலானவர்கள், வெளியில் ஒரு டீம் இருக்கு இல்லவே இல்லை. ஆனால் இவ்வாறான பயான்களில் கலந்து கொள்கிறவர்களில் பெரும்பாலானவர்கள் பக்கத்தில், வீட்டுக்கு பக்கத்தில் மஸ்ஜித் இருக்கிறது, ஃபஜ்ர் அவர்களுக்கு சில நேரங்களில் எழுந்த பிறகு சூரியன் உதிச்சது பிறகு அல்லது வேலை நேரத்தோடு இருந்தால் வீட்டை தொழுதுட்டு வேக வேகமாக ஓடக்கூடியவர்களாகத்தான் நம்மளோட நிலைமை இன்று இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். குர்ஆன் ஓத டைம் இல்லை, தொழுகைக்கு போகிறதுக்கு முடியலை, ஹலாலாக நம்முடைய சம்பாத்தியத்தை அமைத்து கொள்ள முடியலை, ஹலாலா செலவு செய்ய முடியலை, மனைவிக்குரிய ஹக்கை கொடுக்க முடியலை, கணவனுக்குரிய ஹக்குகளை கொடுக்க முடியலை, பேரண்ட்ஸுக்குரிய ஹக்குகளை கொடுக்க முடியலை. என்னென்னு கேட்டால் எத்தபிஊன அஹ்வாஅஹும், மனோ இச்சைக்கு கட்டுப்படுகிறார்கள். எங்கே போய் நிற்கும் மனோ இச்சை கட்டுப்பட்டால்? وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى فَإِنَّ الْجَنَّةَ هِيَ الْمَأْوَى. அல்லாஹ்க்கு முன்னால் நிற்க வேண்டும் என்ற பயத்தோடு மனோ இச்சையை தடுத்து, மனோ இச்சை கட்டுப்படாமல் தடுத்து வாழ்கிறவர் சுவர்க்கம் போவார். وَأَمَّا مَنْ طَغَى وَآثَرَ الْحَيَاةَ الدُّنْيَا فَإِنَّ الْجَحِيمَ هِيَ الْمَأْوَى. نعوذ بالله. இங்கே அல்லாஹ் அடுத்த ஒப்போசிட்டாக சொல்கிறான், மனோ இச்சையை கட்டுப்படுறது, அல்லாஹுடைய சட்டங்களை மீறுவது, உலகத்திற்கு ப்ரையாரிட்டி கொடுப்பது. உலகத்துக்கு தான் முன்னுரிமை. குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் பேச்சுக்குத்தான், அடுத்தவனுக்கு ஜட்ஜ் பண்ணுற விஷயத்தில் குர்ஆன் ஹதீஸ். இப்போ நான் ஒரு பஞ்சாயத்து நடத்துறதுக்கு வந்து உட்கார்ந்து ஒரு ஜட்ஜாக உட்கார்றேன்னா அங்கே குர்ஆன் ஹதீஸை சொல்லுவேன். எனக்கு வர பிரச்சனைக்கு குர்ஆன் ஹதீஸ் இல்லை. சில நேரங்களில் யாராவது அதை எனக்கு சுட்டி காட்டினால் எனக்கு தெரியும் என்று சொல்கிற அளவுக்கு திமிர் இருக்கிறது தவிர நான் குர்ஆன் ஹதீஸுக்கு ப்ரையாரிட்டி இல்லை. எனக்கு முதல் என்னுடைய ரெஸ்பெக்ட், அதுக்கு பிறகு தான் குர்ஆன் ஹதீஸ். என்னுடைய இமேஜ், அதுக்கு பிறகுதான் குர்ஆன் ஹதீஸ். இப்படியான ஒரு மனோ இச்சைக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு கேவலமான நிலைக்கு சமூகம் போகிற போது அந்த சமூகம் இந்த உலகத்தில் இழிவடையும், மறுமையிலே நரகம் போகும். இன்னல் ஜஹீம ஹியல் மஅவா. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் நம்மை படைத்திருக்கிறான். இதில் நமக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆடு மாடுகளைப் போல கல்யாணம் முடித்து சாப்பிட்டு குழந்தை பெற்று அப்படி வாழ்கிறதுக்காக அல்லாஹ் நம்மை படைக்கவில்லை. அல்லாஹ் நமக்கு இதயத்தை தந்திருக்கிறான், விளங்கணும். அதாங்க சிந்திங்கன்னு அல்லாஹ் சொல்லலை, விளங்க சொல்கிறான். நமக்கு தந்திருக்கிற இதயத்தை கொண்டு இந்த விஷயங்களை புரிய ட்ரை பண்ணணும். கண்களை கொண்டு பார்க்கணும் என்ன நடக்குது. சும்மா கண்ணை கொண்டு ஹராத்தை பார்க்க சொல்லல அல்லாஹ், என்ன நடக்கிறது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பார்க்க வேண்டும். அடிக்கடி ஜனாசா செய்தி பார்க்குறோம். நம்முடைய ஏஜில் உள்ளவன் போகிறான், நம்மளோட வயது குறைந்தவன் போகிறான். இவைகளை பார்க்க வேண்டும். அதே போன்று நம்முடைய காதுகளை கொண்டு நல்ல செய்திகளை கேட்க வேண்டும். கேட்டால் லைஃப்பில் ஒரு நல்ல மாற்றம் வரும். இதுதான் தாவாவுடைய நோக்கம், இதுதான் இஸ்லாத்தினுடைய நோக்கம், இதுதான் குர்ஆன் சுன்னாவுடைய நோக்கம். பேசி பேசி இருக்கிறதும் மார்க்ஸ் போட்டுட்டு போகிறதும் அல்ல. பயானுக்கு மார்க்ஸ் போடுறது எல்லாரும் எப்படி ஒரு நல்ல மதிப்பெண் கொடுப்பாங்க, இல்லாட்டி மோசமான மதிப்பெண் கொடுக்கறது, அல்லது டிஸ்கஷன் பண்ணுறது. ஒரு ஒர்க் ஷாப்பை போல் பேசி முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு என்ன தேவை, டேக் ஹோம் மெசேஜ் என்ன. நான் இன்றைக்கு வியாழக்கிழமை ஐசிசியில் பயானுக்கு போனேன். நான் வீட்டை கொண்டு போன மெசேஜ் என்ன, என்னுடைய மனைவிக்கு நான் கொண்டு கொடுத்த மெசேஜ் என்ன, என்னுடைய பிள்ளைகளுக்கு கொண்டு கொடுத்த மெசேஜ் என்ன, ஒன்றும் இல்லை. சாப்பாடு வச்சா சாப்பிட்றது, அடுத்த வாரம் வர அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வோம், வாரத்துக்கு கூலி கிடைக்கும். ஆனால் ஒரு சமுதாயம் தன்னைத்தானே மாற்றாதவரை அல்லாஹ் அவர்களை மாற்றுவதில்லை. சும்மா நம்மகிட்ட குரூர் வந்துடக்கூடாது. சிலர்கிட்ட சுன்னத்துகளை ஹயாத்தாக்கினா, கொஞ்சம் பிதத்துகளில் இருந்து ஒதுங்கி இருந்தால் ஒரு குரூர் வார, நான் தான் பர்ஃபெக்ட் முஸ்லீம், நான் தான் பக்கா முஸ்லீம். திமிர், ஒரு வகையான திமிர். மற்றவனை மதிக்கிறல்ல, அடுத்தவனெல்லாம் குற்றவாளியாக பார்க்குறது, அடுத்தவனெல்லாம் பாவி, அப்படி பார்க்காதீங்க. நான் இன்றைக்கி ஒரு அல்லாஹுடைய விஷயத்தில் ஒரு பாவியாக தான் நான் என்ன பார்க்க வேண்டும். நான் குர்ஆன் சுன்னாவை சரியாக புரிந்தால்
என்னுடைய நன்மைகள் எனக்கு மகிழ்ச்சி தரும், என்னுடைய பாவங்கள் எனக்கு கவலை தரும். ஆனால் நான் என்னை குறைத்துத்தான் மதிப்பிட வேண்டும். இந்த உலகத்தில் அன அக்ஷாக்கும் லில்லாஹி வ அத்காக்கும் லஹ், அல்லாஹ்வை அதிகமாக பயப்படக்கூடியவன், அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சி வாழக்கூடியவன் நான் தான் என்று அந்த கெத்தோடு சொன்னது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட சஹாபாக்கள் யாரும் நான் தான் என்று அந்த மமதையோடு வாழவும் இல்லை, வாய் துறந்து சொல்லவும் இல்லை. ஆனால் உண்மையில் அவர்களிடத்தில் என்ன மனநிலை இருந்தது என்று கேட்டால், என்னிடம் நிஃபாக் இருக்குமோ, நான் நயவஞ்சகனாக இருப்பேனோ, நான் நரகம் போய் விடுவேனோ, அல்லாஹ் என்னை ஏற்றுக்கொள்வானா இல்லையா என்கிற பயத்தோடு தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். அந்த நிலையில் நம்ம வாழ வேண்டும். ஆனால் உங்களை நான் ஒரு இறை நேசனாகவே பார்க்க வேண்டும். நீங்கள் என்னை ஒரு இறை நேசனாக, ஆனால் எனக்குள்ள நான் என்ன நினைக்கணும்? நான் ஒரு வீக்கானவன், நான் ஒரு பலவீனமான மனிதன் என்று என்னை நினைக்க வேண்டும். உங்கள் எல்லோரையும் உயர்ந்த மனிதர்களாக, அல்லாஹுடைய விஷயத்தில் அல்லாஹுக்கு நெருக்கமானவர்களாக நான் பார்க்க வேண்டும். இது முக்கியமான ஒரு விஷயம். ஏனென்றால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஹதீஸுல் குத்ஸி அல்லாஹ் சொன்னதாக, மன் ஆதா லி வலியன் ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப், என்னுடைய ஒரு நேசனை நீங்கள் பகைத்து கொண்டால் உங்களுக்கு எதிராக நான் யுத்தம் தொடுப்பேன். சொன்னது யாரு? அல்லாஹ். எனவே இந்த மனநிலை இருந்தால் நம்ம யாருக்கும் அநீதி இழைக்க போக மாட்டோம், யாருடைய மனைவியை கூட துன்புறுத்த மாட்டோம். இந்த அவள் ஏதோ ஒரு கோணத்தில் அல்லாஹ்வுக்கு ஒரு இறை விசுவாசியாகவும் அல்லாஹுடைய ஒரு நேச பெண்மணியாகவும் இருந்து விடலாம். நம்மளோட பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அந்த மனநிலை வரும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனோ இச்சைக்கு கட்டுப்படாமல் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய மக்களாக, படைக்கப்பட்ட நோக்கத்தை சரியாக புரிந்து வாழக்கூடிய மக்களாக நம் எல்லோரையும் ஆக்கி நாளை மறுமையிலே வெற்றி அடைந்த கூட்டத்தில் நம்மை சேர்த்தருள்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.